மாவு தயாரிக்கிற செயல்முறையை காணொளியில் பார்த்து அதேபோல் மாவை தயாரிக்கவும். மாவு தயாரான பிறகு அந்த மாவிலிருந்து உருண்டைகள் செய்ய வேண்டும். முதலில் அவற்றை சுமார் 1 அங்குலம் மற்றும் அரை விட்டத்தில் வட்ட வடிவமாக நறுக்க வேண்டும். நாம் எத்தனை ரொட்டிகளை தயாரிக்க விரும்புகிறோமோ அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப மாவு உருண்டைகளை உருவாக்க வேண்டும். அதற்கு பிறகு ரொட்டி மேக்கரை தொடங்க வேண்டும். சமைக்கும் செயல்முறையை தொடங்குவதற்கு முன்பு பச்சை விளக்கு எரியும் வரை காத்திருக்க வேண்டும். பச்சை விளக்கு எரிந்தவுடன் மாவு உருண்டையை எடுத்து அதை சற்று தட்டையாக அழுத்தி சுமார் 2025 அங்குலம் விட்டத்திலும் அரை அங்குலம் தடிப்பிலும் இருக்குமாறு செய்ய வேண்டும். மாவு உருண்டையை தட்டின் மேல் ஓரமாக மேல் விளிம்பை நோக்கி வைக்கவும். உங்கள் இடது கையால் மேல் தட்டினை கீழே இழுக்கவும், உங்கள் வலது கையால் அதை அழுத்தவும். அழுத்திய பிறகு 3 முதல் 5 வினாடிகள் விட்டு பிறகு அதை திறக்கவும். தட்டினை திறந்தவுடன் ரொட்டியை சுமார் 10 முதல் 12 வினாடிகள் அப்படியே விடவும். பிறகு அதை திருப்பவும். இப்போது குமிழ்கள் தோன்றும் வரை காத்திருக்க வேண்டும். ரொட்டி வெந்து வரும்போது குமிழ்கள் மெதுவாக தோன்றத் தொடங்கும் என்பதை நீங்கள் காணலாம். நீங்கள் ரொட்டியை எடுத்து மறுபுறமும் பார்க்கலாம். ரொட்டி வெந்து முடிவதற்கு பொதுவாக 20 முதல் 25 வினாடிகள் ஆகும். குமிழ்கள் தோன்றியதும் மீண்டும் ரொட்டியை திருப்பி 3 வினாடிகளுக்குள் மெதுவாகவும் மென்மையாகவும் மேல் மூடியை மூடவும். அப்போது ரொட்டி ஊதிக்கொண்டு பொங்கிருந்து அது தட்டிலிருந்து வழுக்கி வெளியேறலாம் அல்லது தட்டிற்குள் தங்கியிருக்கலாம். நீங்கள் தூக்கும் கைப்பிடியின் உதவியுடன் மேல் தட்டினை எடுக்கலாம். இப்போது ரொட்டி முழுமையாக வெந்து சாப்பிட தயாராக உள்ளது. இது மென்மையாகவும் முழுமையாக வெந்திருக்கிறது என்பதையும் நீங்கள் காணலாம். இந்த முறையை பயன்படுத்தி சிறந்த ரொட்டிகளை பெறுங்கள். மேலும் உதவி தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளவும்.